முத்தமிழாகும் முத்தமிழ் இணைந்தது தாய்மொழியாகும். தமிழ் மொழி எங்கள் தாய்மொழியாகும். எங்கட தேசத்தில், எங்கட ஊரில், எங்கட தெருவில், எங்கட வீட்டில், ஓ இந்த குருவி கூட்டுக்குள்ளதான் ஒரு தலையணையில் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி ஒரு தலகணையில் இறுக்கி அணைஞ்சு தூங்கி இருப்போம். நாங்கள் மீண்டும் ஒரு சேயாகி எங்கள் தாயோடு தவழ்வோமா? நாங்கள் மீண்டும் ஒரு சேயாகி எங்கள் தாயோடு தவழ்வோமா? தந்தை மார்போடு தூங்குவோமா? 8 திக்கும் பரவி இருக்கிறோம். தமிழர் நாங்கள் பரவி இருக்கிறோம். எனக்கு 8 பிள்ளைகள். பிரான்சில், கனடாவில், ஜெர்மனியில், டென்மார்க்கில், நோர்வேயில், ஆஸ்திரேலியாவில், லண்டனில், அமெரிக்கா. அமெரிக்கா 8 திக்கும் பரவி இருக்குது என்ற வம்சம். ஆனால் என்ற மண்ணில் நானும் என்ற மரிசியும் எங்களோட யுத்தம் விட்டுட்டு போன எச்சங்களும் வெறுமையும் தனிமையும் தான். என்னப்பா யாரோட உங்க ஹோலுக்குள்ள கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க? இப்ப இந்த மனுஷனுக்கு கொஞ்ச காலமா தனிய கதைக்கிறதே தொழிலா போச்சுது. ஆரோட ஆத்தி கதைக்கிறது? இந்த மனுஷர் இல்லா வீட்டில் ஆரோட ஆத்த கதைக்கிறது? தனியத்தான் புலம்ப வேணும். என்ற பிள்ளைகள் 8 திக்கும் இருக்கிறோம். ஆனால் போன மாதம் எங்கட அம்மன் கோயில் திருவிழாக்கு எல்லாரும் மண்டடியா வந்துட்டோம். வீடே உண்மையில சந்தோஷத்துல நிறைஞ்சு வழிஞ்சது. சாப்பாடு முடிஞ்சது, சாப்பாடு எடுக்கட்டியாப்பா? சாப்பாடு வேண்டாமப்பா. இங்க இந்த கண்ணாடியை பார்த்தீங்களே, அந்த கண்ணாடி மூத்தவன் மகன், அமெரிக்காவில இருந்து வந்த மூத்தவன் மகன் பந்து விளையாடி அடிச்சு விட்டுட்டான். கண்ணாடி சட்டாரன் உழைச்சு போட்டுது. நானே பயந்து போனேன். கண்ணாடி எல்லாம் சிதறி வீடு. தகப்பன்காரன் அடிக்க போனான். என்ற பேர குஞ்சோடி வந்து என்ன கட்டி பிடிச்சா. உண்மையிலே அந்த பேரண்ட இறுக்கத்தில நான் செத்தே போனேன். பிள்ளைகள் வந்த அந்த 1 மாதம் இந்த வீடே சந்தோஷமாயிருந்தது. ஆனால் இப்ப நானும் மனுஷியும் இந்த சிவர்களும் எல்லாம் வெறுமையா கிடக்கு. என்னப்பா இன்னும் தனிய கதைச்சு முடியலையே? பேர பிள்ளைகள சந்தோஷத்தை கதைச்சு நெச்சு கவலைப்படாதங்க கொண்டு இத்தனை தரம் சொல்றது. தேவையில்லாம துன்பங்களை தேர்றது தான் நிக்கிறீர்கள் நீங்கள். என்ற மனுஷி பாருங்கோ, என்னில சரியான கவனிப்பு. அதாவது இந்த கல்யாணம் கட்டி ஒப்படைக்காலும் விட மாட்டா. சாப்பாடு தீத்துவா, அல்லது நான் வெளியால போறதுண்டாலே ரோட்டால போறியல் கவனம். நடு ரோட்டில் போயிடாதையும் கொண்டு வா. என்ன நான் என்ன கணக்கு இருக்கனே? நெச்சு கொண்டா நான் என்ன கணக்கு இருக்கனே? அப்படி ஒரு அந்நியம். சாதுவா இதுவில்
இருமல் கிருமல் எடுத்தால் திடுக்கிட்டு எழும்பிடுவா. அப்படி ஒரு கவனம். சொன்னா நம்ப மாட்டியல். காணும் நிப்பாட்டுங்க. இந்த சவரம் செய்யறது கூட சலூனுக்கு விட மாட்டா, காயம் பட்டுருமண்டு. இந்த வயதிலையும் இப்படி ஒரு அந்நியோன்யம். அது என்னது? இப்ப அங்க போய் அடிக்கிறது முடிஞ்சு இப்ப வீட்டையும் கொண்டு வந்து நடக்குதோ? சும்மா கத்தாடியப்பா, ஒரு சந்தோஷத்துக்கு சும்மா அங்கேயோண்டு அடிச்சு போட்டு இங்க கொண்டனா சாப்பிட கையோடு. உங்களுக்கு எல்லாம் சொன்னது டாக்டர் வேண்டாம்னு சொல்லி, உங்களுக்கு குடிக்க கூடாதுன்னு சொன்னதோ இல்லையோ? டாக்டர் என்ன வேணும்? அவன் விசேரன் அந்த அருமத்துல டாக்டர் தானே சொல்றேன். அவனுக்கு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மருந்து வைக்கத்தான் தெரியும், ஊசி போட தெரியும். எனக்கு அவன் அட்வைஸ் பண்றான். அவனுக்கு என்ன தெரியுமா? என்ன டாக்டர் படிச்சவன் அவன்? கள்ளு குடிச்சா தேகத்துக்கு. நிப்பாட்டுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க. அன்றைக்கு பிள்ளைகள் வந்து நீ கேட்கல, கண் தெரியாம குடிச்சு போட்டு மூச்சடுக்கலாம திணறி அடிக்க அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு என்ன படுத்தின பாடம் எனக்கு தானே தெரியும். அதடி புள்ளியல் வந்த சந்தோஷத்துல நானும் சந்தோஷமா சாதுவா கொஞ்சம் கூட அடிச்சிட்டேன். அதுக்காண்டி எந்த நேரமும் இந்த உடம்ப துட்டகாத்திரமான உடம்பு தீராந்தி மாதிரி அசைக்கலாது. இப்பவும் 6 பேரை சமாளிப்பான். பிள்ளைகள் எனக்கு சொல்லி போட்டு போனது அப்பா பத்திரம் பத்திரம்னு சொல்லி. உங்களுக்கு கொண்டு நடந்தால் அவங்க எல்லாருக்கும் நானெல்லாம் மறுமொழி சொல்லணும். இந்த வழியும் தெரியாதிக்கிற புள்ளிகள் என்ன சொன்னவனு உனக்கு தெரியாது. புள்ளிகள் என்ன சொன்னவன் உங்களுக்கு? அது சின்னவன் போயக்கு என்ன சொல்லி போட்டு போனவன் தெரியும். சின்னவன் என்ன சொன்னவன்? கடைசியா போயக்கேடி காதுக்கு சொல்லி போட்டு போனவன் அப்பர் சாதுவாடியும் கோண்டு அந்த குறும்புக்காரன் சொல்லி போட்டு போனவன் உங்களுக்கு. நான் பொய்ய சொல்றேன். பிரான்ஸுக்கு இப்ப தட்டுறேன் நான். அவர் எனக்கு பத்திரம் பத்திரம் போயிருக்கிறாரோ? எனக்கு தெரியுமா? எந்த புள்ளிகள் நேரம் அடிக்கிறீங்க. போறோம் பிரான்ஸுக்கு லைன் போய் கொண்டிருக்கு. போறோம் பிடிக்கிறான் லைன. ஹலோ ஹலோ தம்பி. ஹலோ ஹலோ தம்பி, நான் அப்பா கதைக்கிறேன். நடு அப்பா என்ன என்ன சோமில்லையா? ஒன்றும் இல்லை ராஜா, கொம்மா கொஞ்சம் வேறி விழுறா. என்னண்டா நீ தெரியும் தானே இந்த மற்ற விஷயம் ராஜா. என்ன? போய்க்கு நான் அம்மன் கோயில் திருநூறு எல்லாம் நெத்தியில பூஜை விட்டு கடைசியா காதுக்கு ஒரு விஷயம் சொன்ன நீ ஞாபகம் இருக்கு? என்ன என்ன குலைறீங்க இப்ப பெருசா சொல்லி போட்டு? ஏடே தம்பி, சாதுவ அடியும் கொண்டு சொன்ன விஷயம் இருக்குல்ல. அதுக்கு இப்ப என்ன? அதை செய்யத்தான் இங்க அம்மா காத்தி குளம் பாத்தியா. ஹலோ ஓமாமா, சின்னவனே கதைக்கிறது. ஓமாமா, இங்க நீ நீ எனக்கு என்ன சொல்லி போட்டு போன? நீ என்ன அப்பா பத்திரம் அவரை கண்டபடி குடிக்க விடாதீங்கன்னு சொன்னியோ இல்லையோ? சொன்னேன் நான். இங்க வேற இங்க கொண்டாந்து வச்சு வீட்டையும் நடக்குது இப்பயா? அம்மா அங்க அங்க எத்தனை குடிச்சாரோ தெரியாதடா. அம்மா நான் என்ன சொல்றேன், மனுஷன் சாதவை அடிக்க விடனே கொஞ்சம் குடிக்கிறதால மனுஷன் இது பண்ணாது. என்ன பொறுவை என்ன கதைக்க விடு, என்ன கதைக்க விடு. அவர் அங்க எத்தனை அடிச்சாரோ எனக்கு தெரியாது. ஆள் அங்க நோமலா இல்ல. அதை விட வீட்டையும் இல்லையடா கொண்டு வச்சிருக்கிறார். கணக்கியா? நீங்கள் எல்லாம் வந்து நின்று போட்டு என்ன சொல்லி போட்டு போங்க பத்திரம் பத்திரம் பத்திரம். அந்த இப்ப தான் நிச்சயதெல்லாம் செய்து கொண்டே இருக்குதுங்க. அம்மா வரட்டு இருக்கா கூட கூட தம்பி இதுதான் அம்மாவோட இப்படி எல்லாம். அப்பா நான் சொல்றது கேளுங்க, என்ன கணக்கு அடிக்காதீங்க. என்ன என்ன ராஜா இங்க 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 அடக்கு வருத்தம் இல்ல வந்து ராஜா இங்க வா ராஜா. நீங்க என்ன ராஜா சொன்ன? நீ கடைசியா என்ன சொன்ன? ஒரு போத்தில் அடிக்கத்தானே சொன்ன நீ? ஒரு போத்தில் அடிக்க சொன்னான். நீ ராஜா விளக்காதுக்க சொல்லி போட்டு போனே ஒரு போத்தில் அடிக்க சொல்லி. பெரிய கால் இடக்காதுக்க சொல்லி போட்டு போனவள் ஒரு போத்தில் அடிக்க சொல்லி. அடி பாவி, அவள் வேற சொல்லி போட்டு போயிருக்கிறாளே. அவையும் வந்து சொன்னவன் எல்லாம் ஒன்றுக்கு தான் சொன்னாங்க. என்ன தம்பி என்ன கணக்கு புடைக்கு தம்பி? அப்ப நான் சொல்றேன் சொன்னா நான் நிப்பாட்டி விடுவோம். தம்பி தம்பி போறோம். இப்ப அக்கா ஒன்று சொன்னவா, நீ எடா ஒன்று சொன்ன. அப்ப ஒன்று மெத்தினா சண்டை இல்லை. ஒன்று தானப்பா. இங்க ஏனப்பா அதுல நின்றது மிச்சம் ஆரம் நின்றதுகளே, அதுகளையும் கேட்டு வாங்கி குடிக்காதீங்களா? ஐயோ ஐயோ சந்தோஷம். இங்க ராஜா அவசரப்பட்டு நீங்க ஏதன் முடிவெடுத்து போடாத. அவனுக்கு காசு போது வையுங்க. நீங்க முதல்ல உண்டியல கண்டியல போடாம விட்டுறாங்க ராஜா. நேரடியா எனக்கு போடாங்க.
வையுங்கோ டெலிஃபோன். ஓகே ஓகே ராஜா ராஜா என்ற தூண்டாமணி விளக்க இப்படி எல்லாம் கதைக்க சொல்லி தூண்டி விட்டது என்ன ஒருத்தரும் தூண்ட தேவையில்லை. பிள்ளைகள் போன காலம் தொடக்க நான் தானே உங்களை பார்த்து கொண்டு வாரேன். யாரும் தூண்டி நான் சொல்லுவேன். நல்லா குடிங்க குடிங்க நல்லா குடிங்க. கோவிக்காதே அத்தை நீ கோவிச்சா நான் எங்க போறது நீங்களும் போனா நான் தனியா இருக்கிறேன். ஐயோ ராஜாத்தி உங்க கனகராணி என்ற பேரு இந்த கனகன் கண்ணம்மாண்டேன் மாத்திரவன் பாரதிக்கு ஒரு கண்ணம்மா இந்த கனகனுக்கு ஒரு கண்ணம்மா அப்படி வச்சா என்னோட ஏனோரி விழுற ஆக மிஞ்சி போனா இது ஒரு டயலாக் வச்சிருக்கிற கண்ணம்மா கனகாம்பிய கனக சும்மா போங்க இங்க கோவிக்காத சரியோ பிள்ளைகள் சொன்னதை தான் நான் செய்தேன் நான் ஒரு பிள்ளையாட போக வேண்டிய கிடக்கு இவன் சரவணமத்துண்ட பேத்தின் தண்ணி வாப்பு ஒருக்கா போய் அதுல மூத்த காட்டி போட்டு வாரன். நான் சொன்னா சாப்பாடு வெடி சாப்பிட்டுட்டு போங்க. போயிட்டு வந்து சாப்பிடுற நம்ம கவலைப்படாத நீ என்னோட கரைச்சல் கொடுக்காதியம்மா நான் போறதும் பாரன் பொறுங்க வாரன் வாரன் வாரன். நான் உங்கள்கிட்ட காசு தரையில்ல. காலமா மார்க்கெட்டுக்கு போ தந்த காசையும் திருப்பி தந்துட்டீர்கள். எங்கால உங்களுக்கு காசு இது வேறடியாத்த உங்களுக்கு கிலோ வேண்டிய புள்ளிகள் இருக்குது. டாலர்ஸ்ல கிடக்குது பவுண்ட்ஸ்ல கிடக்குது சுவிஸ் பிராங்கில கிடக்குது குரோனர்ல கிடக்குது ஈரோண்டு கிடக்குது எல்லாத்தையும் உங்க கள்ளு கடையில மாத்துறாங்களோ இல்லை உங்களோட அவங்களுக்கு டாலர்ஸ் தெரியுமே உங்களுக்கே தெரியுமோ தெரியல அப்புறம் இதுக்கு அவங்கள்ட்ட போய் கொடுத்தீங்களே அத அதுதான் சின்னவனை சொன்னா டிரெக்டா நீ உண்டியலே அங்க போடு அப்ப கள்ளு கடைக்கு அப்ப போய் அடிக்கலாம் இல்ல அவர் சின்னவருக்கு இருக்கு அவருக்கு நாங்கள் ஒன்றை பிடிச்சு கட்டி வைப்போம் என்றால் அதுவும் வேண்டாம் என்று உங்களை பழுதாக்கி கொண்டு திரிகிறார் அவர் வரட்டும் அடுத்த முறை அவர் வரட்டும் இங்க நானும் சுயமா இயங்குற ஆளை போட்டு நீ பயப்படாம இரம்மா ராஜாத்தி எந்த செல்லம் இல்லையே நீ விட்டா ராஜாத்தி எனக்கு சும்மா இது கொஞ்சம் இப்படி சொல்லியே என்னமா நான் போட்டு வரேன் இதை எடுத்து ஊத்தி போடாதே சரியோ வரைக்கும் இருந்தா பார்த்து கொள்ளுங்க இங்க கவனமா போங்க கண்டபடி வாகனம் ஓட்டுறாங்களப்பா இதுதானே என்னட்டு புள்ள பெத்து பேர பிள்ளைகளையும் கண்டுட்டா நீ இப்பவும் நீ சரி 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 இந்த மனுஷன் இப்படித்தான் சொல்லி கொண்டு தெரியும் பயமாயம் கிடக்குது சரி இந்த மனுஷனோட கதைச்சு எனக்கு என்னவோ செய்யுது காலம் இருந்து அதுல வேலை செய்து கொண்டிருக்கே நெஞ்சுக்குள்ளேயும் ஏதோ செய்தது நான் காட்டிக்கொண்டா தானும் கவலைப்பட்டு கொண்டு தெரியுமாண்டு இந்த குடிசைய வேற போட்டு நான் இஞ்சியும் குடிச்சு பார்த்து நிக்கிறதா தெரியல எனக்கொண்டும் இல்லை எனக்கொண்டும் வராது இருந்தாலும் இனி போனது உங்க நின்று குடிச்சு கூத்தாடி எத்தனை மணிக்கு வர போதோ தெரியல நான் போட்டு கொடுக்காட்டி சாப்பிடவும் மாட்டுது இதுக்கும் சாப்பாடு போட்டு வச்சு போட்டு அதில் கொஞ்ச நேரம் சரிவோம் இல்லாட்டி என்ன பார்க்குறேன் இந்த பிள்ளைகளை போன் பண்ணி சொல்லாம பயமாக்குறேன் பேச போறாளவ போன் பண்ணி பாப்போமோ கந்தியர் விட்டு போன் இருக்கு வேண்டாம் அந்த ஆளையும் பயப்படுத்துவான் கொஞ்ச நேரம் சரிவான் அம்மா 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 என்னப்பா அம்மா
மரண அறிவித்தது. கனகரட்னம் கனகராணி என்னும் கண்ணம்மா சற்று முன் காலமாகிவிட்டார். இவர் கணவருக்கு கூட இன்னும் தெரியாது. இவர் 8 பிள்ளையின் தாயின் அன்பு கணவரின் மனைவியும். வெளிநாடு நகர்வு தாயின் தலையில் வைக்க வேண்டிய தலையை தனிமைப்படுத்தி விட்டது. தம்பி, நானும் நீங்கள் எந்த பேரை புள்ள மாதிரி வீட்டை பாருங்க. நானும் மனுஷன் தானே நீ ராஜா. இங்கே கண்ணம்மா நல்ல அவளை ஊத்தே இல்லை. அதுதானே அவள். சாப்பாடை போட்டு வச்சிருக்கிறா. ஓ, நான் அங்கே சாப்பிடாம வந்துடுவேன். ஓ, ஆள் நல்ல நினைத்திரே. கோயில் மணி கேட்க முதல் 4 மணிக்கு எழும்பி உந்த வேலைகள் எல்லாம் பார்க்கறது இல்லாம அவள் பாவம். உண்மையில களைப்புத்தான். ஒன்றுமே ஏதோ பெரிய 10-15 புள்ளிகளை இங்க வச்சே பார்க்கிற மேய்க்கிற மாதிரி தான் அவன் வேலை. ஆடு மாடுக்கு தண்ணி வைக்கிறது, வீட்டை கூட்டுறது, சுத்தம் செய்கிறது, என்ன பராமரிக்கிறதுன்ட்டு என்ன ஒன்றும் செய்ய விடாது. மரிசி கிளவிக்கு தானப்பவும் இளம் பொம்புளையோட நினைப்பு கிளவிக்கு. பாவம், படுக்கட்டும் கொஞ்சம் படுத்திருக்கட்டும். சாப்பிடல 2 பேருக்கும் சாப்பாடை போட்டு வச்சுட்டு தானும் சாப்பிடல நானும் சாப்பிட காண்டி போறாக்கு. ஓ, நானும் போனேன் என்றால் தெரியாதே அவங்களை இதன் வாக்க தொடங்கிடுவாங்க. அதில் வெறும் பயத்தோடு வந்துடுவேன் என்ற கவலையில்தான் மனுஷி தானும் சாப்பிடாமல் எப்பவும் சொல்கிறேன். நான் என்ன பார்த்து கொண்டு இருக்காத நாச்சியார், நீ சாப்பிடன்ட்டு கேட்காள். பாவி கேட்க மாட்டாள். இந்த டெலிஃபோன் அடிக்குது இந்த நேரத்திலேயே. ஹலோ, ஓப்பா, நான் சின்னவன். ஓ, என்ன தம்பி, ஏன் தெரியல அடிச்ச நீ? என்ன இல்லையாப்பா, எனக்கு கொஞ்சம் மனஞ்சரி இல்லாதால் என்னன்னு தெரியல. அடக்கும் அந்த கதைகள் தெரியும். வேலை செய்யற இடத்துல கத்தி வெட்டி போச்சு. என்ன கத்தி வெட்டி இருந்தோ? நான் உங்களுக்கு ஏதோ சோமலி ஆக்கமண்டு போட்டு அம்மாடா நெடுக்க ஊர் முழுக்க எனக்கு வருத்தம் சொல்லி கொண்டு தெரிகிறாள். பாவி, சும்மா இருந்த கிளடிக்கின்ற கதையை நீ கேட்டு கொண்டு இருக்கிற. தம்பி, கத்தி வெட்டின உடனே உன்ன டாக்டர்கிட்ட காட்டுறா தம்பி. ஓ, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து மனஞ்சரி இல்ல மருந்த காட்டுறத வெட்டிங்க டெலிஃபோன் அடிச்சு டெலிஃபோன். நான் அம்மாட கதைக்க போறீங்க? இல்ல அல்லாடி நான் எழும்பு சொல்றேன். சரி, நான் காலமே கெடுக்கிறேன். ஓ, வை இவங்கள் சின்ன பிரச்சனை என்றாலும் அங்கே இருந்து உடனே அடிப்பாங்க. ஐயோ, இவளுக்கு தேவையில்லாத வேலையப்ப. நான் ஒழுங்கா இருக்கிறேன். சும்மா ஊருக்கு சொல்றது, பிள்ளைகளுக்கு அடிச்சு சொல்றது, நான் ஒழுங்கில் வருத்தம் கவனி திடகாத்திரமா இருக்கிறேனப்பா. இவள் பிறகு மேல பாடிக்கிறது என்ன இன்றைக்கு அட்டகாசம். ஹலோ அப்பா. ஓ, பெரியவளே. ஓமப்பா, பெரியவெல்லாம் கதைக்கிறேன். எப்படி சுகமா இருக்கிறீங்களே? என்னம்மா, நான் சுகத்துக்குறேன். என்ன தெரியலண்டா. அம்மா இதான் சொல்லி போட்டாலே என்ன இவள் சரிதானே? இல்லையப்பா, நான் வேலையால வந்து களைச்சு போய் படுத்திருந்தேனா. தலைமாட்டில இருந்து அம்மா சாப்பிட்டு வந்து படுன்னு சொன்னவா. எழும்பி திடுக்கிட்டு பார்த்தேன் கனவப்பா. அதுதான் உங்களுக்கு போன் பண்ணி பார்த்தேன் நான், என்ன மாதிரி இருக்கிறீங்க. நல்லா தான் இருக்கிற, சும்மா கவலைப்படாத. இது உனக்கு தெரியும் தானே, நீ கொம்மாலே மன்பு என்னிலே மன்பு. அது சும்மா கொம்மா கலைக்கிற கதையை நினைச்சிருப்பேன். சும்மா இது அம்மாட்ட எடுத்து கொடுக்கட்டே. வேண்டாமப்பா, வேண்டாம். அம்மா படுக்கட்டு, நான் நாளைக்கு காலையில கதைக்கிறேன் உங்களோட. சரி, நான் எழும்பினா சொல்றேன்னா. சரி பிள்ளை, நீ ஒன்றும் யோசிக்காத. இது அம்மான்ற கதை தெரியும் தானே. ஐயோ தனியில இருந்து எல்லாரிடம் அடிச்சு என்னடா எல்லாரும் நாளை கடிக்கிறேன்றாங்க. நாளைக்கு யாருக்காவது பர்த்டேயோ?
பிறந்த நாள் கொண்டாட்டம்டா நடக்கிறான். சரி வேணும் புள்ள என்னத்துக்காண்ட அழைச்ச வேண்டு தெரியல. சாப்பாடும் கிடக்கு மனுஷி சாப்பிடாம படுத்துட்டுது. இந்த கிளாய் கண்ணம்மா 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 என்ன பாவம் எழுப்பவும் கவலையாக கிடக்குது. என்றாலும் வெறும் பகுத்தோட கண்ணம்மா 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 உயிரே என் உயிரே. எல்லாமுமாகி என்னுள் கலந்து என் உயிர் உள்ளவரை உயிரோடு இருப்பன் என்று சொன்னவளே, எல்லாமுமாகி என்னுள் கலந்து என் உயிர் உள்ளவரை உயிரோடு இருப்பன் என்று சொன்னவளே, வார்த்தை தவறிவிட்டாள் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. வார்த்தை தவறிவிட்டாய் மார்பு துடிக்குதடி என் கண்ணம்மா. என் உயிரே. இந்த இழப்பை நிரப்ப எங்க போய் மண்ணெடுப்போம், இந்த இழப்பை நிரப்ப எங்க போய் மண்ணெடுப்போம். கொடுமையிலும் கொடுமை இளமையில் வறுமை என்பார்கள், அடித்துச் சொல்கிறோம். கொடுமையிலும் கொடுமை முதுமையிலின் மனைவியின் இழப்பு. கொடுமையிலும் கொடுமையம்மா, முதுமையிலும் மனைவியின் இழப்பு. அம்மா அம்மா என் உயிரே. மனைவி இல்லாமல் இவன் வாழப்போகும் காலம் இவன் இறந்த காலத்தில் கடக்கப்படும். உயிரே என் உயிரே என் உயிரே உயிரே. நீங்கள் கண்டுகளித்த நாடகம் எட்டு திக்கும் நடந்து முடிந்தது. ஜே.எஸ். சேகரன் ஆக்கத்தில் எட்டு திக்கும் பங்கு பெற்றிய நடிகர்கள் கே.பி. லோகதாஸ், லீனா ஜெயக்குமார். பின்னணி குரல் மயிலையூர் இந்திரன், பப்டிஸ்ட் டயானா, ஜே.எஸ். சேகர். இவர்களை கௌரவிக்க